நீங்கள் கேட்ட மாதிரி we are going to do NEET 2020 physics questions ஓட solutions பார்க்க போகிறோம். அந்த சொல்யூஷனோட சேர்ந்து அந்த questions அந்த ஈச் கொஸ்டினும் வந்து ஈஸியாக கஷ்டமாக ஹார்டாக எந்த டாபிக் தியரியா ப்ராப்ளம் அப்படின்றதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ தட் ஃபைனலி யூ கேன் கெட் டு நோ இந்த பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஈஸியான பேப்பரா ஹார்டான பேப்பரா அப்படின்றது. ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஃபில் பண்ணிடலாம். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ இது எல்லாமே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் போடுறேன். யூ கேன் கோ த்ரூ வீட் சொல்யூஷன். இப்போ கிளாஸில் இந்த வீடியோவில் நடத்துகிற சொல்யூஷன் எல்லாத்தையும் அதுலேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன் பிடிஎஃபாக, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எடுத்திருக்க பேப்பர் வந்து ஒரே ஒரே இதில் வந்து தே கேன் கிவ் டிஃப்ரெண்ட் கோர்ஸ். நீட் ஒன்லி ஹேவ் டேக்கன் G3 பேப்பர். அகெயின் எந்த பேப்பர்னா எடுத்துக்கோங்க, கொஸ்டின் ஆர்டர் தான் மாறும் உங்களுக்கு, ஆக்சுவல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இங்கே மாற போகிறது இல்லை. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ ஐ ஹவ் டேக்கன் அ G3 பேப்பர். we're going to discuss it. Okay, so let's start. And video romba long, full 45 questions ore video panna romba long aidum. So my plan is 15 questions up, okay, into 3 parts. We'll split it in that way paakla. Okay, so let's start the video. Okay, so first question, sena kuduthirukanga question. They're asking you the phase difference between displacement and acceleration of the particle in simple harmonic motion. So first displacement கேக்குறாங்க, usually நம்ம x ன்னு எடுப்போம். acceleration கேக்குறாங்க, a ன்னு எடுக்கிறோம். well phase difference என்னன்னு தெரியும். நீங்க ஈக்குவேஷனா எழுதுனீங்கன்னா இப்போ for example x is equal to a sin omega t. This is the general format for SHM. acceleration எடுத்தீங்கன்னா I hope you remember it is ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க minus a omega sin omega t. okay, so இதுல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா phase difference is usually students பண்ற mistake பாருங்க. phase difference னா இது ஒரு phase, இது ஒரு phase. can I simply take இது வந்து phase difference, இது வந்து phase 1, இது phase 2. அவங்க phase difference கேக்குறாங்க, normal symbol phi. so phi is equal to phi1 minus phi2 அப்படினு போட்டு omega t minus omega t 0 ன்னு எடுக்கலாமா? it's not right. the reason ஏன் அப்படினு பார்த்தா அப்படி நீங்க பண்ணும்போது if I want to do the directly comparison you have to make sure that in the quantities எல்லாம் சேமா இருக்கா அப்படின்றது தான். இங்க பாருங்க, இங்க பிளஸ் சைன்ல இருக்கு, இங்க மைனஸ் சைன்ல இருக்கு. ஸோ நான் இதை டைரக்டா அப்படியே எடுத்து போட கூடாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைனஸா இருக்கிறத ஃபர்ஸ்ட்னா பிளஸ்ஸா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? யூ கேன் யூஸ் இந்த ஆல் சில்வர் டீ கப், இந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஐ கேனாட் யூஸ். ஸோ phi2 ஃபேஸ் ஆஃப் த செகண்ட் ஒன் கேட்டா ஒமேகா டீன்னு எடுக்கலாமா? எடுக்க கூடாது. அது கிளியரா புரிஞ்சுக்கணும். அகைன் நான் ஆன்சர் மட்டும் இங்க சொல்லலை, ஆன்சர் நீங்க எங்க வேணா பார்த்துக்கலாம். நீங்க காமனா பண்ற மிஸ்டேக்கையும் நான் சொல்லிடுறேன். அதனால தான் வீடியோஸை நான் சின்ன சின்ன வீடியோஸா போடுறேன், கொஞ்சம் கொஸ்டின்ஸா போடுறேன். ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஆன்சர்ஸ். ஓகே ரைட். ஸோ பாருங்க, ஸோ டேரக்டா பண்ணலாம்னா பண்ணக்கூடாது பிகாஸ் ஆஃப் திஸ் மைனஸ். ஸோ மைனஸ் வந்து என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் I'll tell the general method, then we'll do the shortcuts. ஸோ இந்த சைன் மைனஸ் வந்துருச்சு அப்படின்னாலே இதை நான் வந்து இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்து எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. Remember சைன் இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகே, சைன் 180 பிளஸ் தீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. okay, sin 180 plus theta is equal to minus sin theta. I hope all of you know this. okay, so அப்ப என்ன பண்ணா minus sin theta வந்துச்சுன்னா நான் உள்ள இந்த மைனஸை உள்ள கொண்டு போகும்போது இந்த 180 மட்டும் உள்ள வந்துடும். அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கலாம். ஓகே, நான் 180 எழுதுறது பதிலாக பைன்னு தான் எழுதணும், புரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். ரேடியன்ல தான் எழுத வேண்டும். ஸோ sin pi is equal to minus sin இங்க தீட்டா போட்டா இங்க தீட்டா ஆயிடுச்சு, இங்க ஒமேகா டி போட்டீங்கன்னா இங்க ஒமேகா டி. டோன்ட் வரி அபவுட். ஸோ இங்க மைனஸ் சைன் இருக்கிறது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ ஹாவ் டு ரீரைட் திஸ் as a omega sin of omega t plus pi. ஸோ இப்போ ரெண்டுமே ஒரே ஃபார்மேட்ல வந்துருச்சு. now I can start comparing. இதை வந்து நான் phase 1 ஆகவும் இதை நான் phase 2 ஆகவும் எடுத்துட்டு அவங்க phase difference கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணி இப்போ போடலாம். So this is omega t minus omega t plus pi, which is just pi. Okay, this is the angle, phase difference. சரி, இதை நான் இப்படி தான் போகணுமா இல்லை வேற ஷார்ட்கட் இருக்கா? நீங்க if you remember acceleration for SHM நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமா போடலாம். எப்படி போடலாம் பாருங்க. So let me remove this. So simple. If you want slightly faster, phase difference கேட்குறாங்க phi. They want displacement x and acceleration relationship கேட்குறாங்க. We know that a is equal to minus omega square. This is a core equation for SHM. So a is proportional to minus x வருது இல்லையா? எப்பவுமே மைனஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. எந்த ஃபங்க்ஷன் SHM விட்டுருங்க, சைன் காஸ் உங்களுக்கு ஏசியில் வருது, டிரான்சிஸ்டர் வருது, எங்க வந்தாலும் இந்த மைனஸ் வந்தா என்ன ஆகுதுன்னா 180 டிகிரி phase difference. If you want you memorize it, no issues.
ரீசன் இப்போ நான் போட்டு காட்டின ஸ்டெப்ஸ் தான். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் டைரக்ட்லி நீங்கள் 180 டிக் பண்ணலாம். அகெயின் நான் இந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் வச்சு போட மாட்டேன். ஓகே, I'll be teaching you the full one. Shortcuts in between I'll be telling you. Okay, so general shortcuts மட்டும் கத்துட்டே வராதீங்க. இப்போ திடீர்னு நீங்க மைனஸ் வரல, ஜென்ரலா வந்துச்சுன்னா போட தெரியணும். அதுக்காக I'm doing all the steps. Okay, so if you want, yes, you can do it in just one step problem. Okay, so இது normally expected to. This is not a hard problem. இது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க ஃபேக்டா கூட ஞாபகம் வச்சிருக்கலாம். ஸோ அதனால I'll categorize this as an easy question, more or less a direct question. So நாம இந்த இதுல we'll write it as a direct question. Okay, so first question நான் பார்த்த 91st question, அதான் first question நம்மளுக்கு. The first question is from SHM chapter, oscillations. So it is from oscillations chapter. It's an easy question and it's a problem. Okay, right, good. Let's go to the next one. So பாருங்க அடுத்து இதை முடிச்சிட்டோம். Don't worry, எல்லாமே உங்களுக்கு நான் PDF அனுப்பிச்சிடுறேன் சொல்யூஷன்ஸ். அடுத்த question. So அடுத்த question என்ன சொல்லியிருக்காங்க? They have said a long solenoid of 50 centimeter length. So length L ன்னு எடுத்துக்கலாம். Having n turns, so total turns is capital N, carries a current 2.5 ampere which is I. Okay, the magnetic field at the center, magnetic field na B கேக்குறாங்க, at the center of the solenoid. Okay, again a straightforward formula தெரிஞ்சிருக்கணும், வேற வழி இல்ல. magnetic field formula எழுதுறோம். So this is equal to mu naught capital N I by L. So mu naught value நீங்க எப்படி தான் மெமரைஸ் பண்ணிருக்கணும். By the way அவங்களும் கொடுத்துட்டாங்க. So this is 4 pi into 10 power minus 7. Number of terms is 100. Current is 2.5 by length. Length is 50. Remember centimeter. Like the usual students miss பண்ற இன்னொரு ஐடியா, எப்பவுமே எல்லாமே SI யூனிட்ல இருக்கான்னு பாருங்க. I check that இது ஆம்பியர்ல இருக்கு. So I directly used it. ஆனா இது சென்டிமீட்டர்ல இருக்கு. We have to convert centi அப்படினா வந்து 10 power minus 2 போடுவோம் ஜெனரலா. முடிஞ்சு போச்சு. So now if you want, you can multiply this. So this is 2 times, எப்படினா சால்வ் பண்ணிக்கோங்க. This goes up. So 4 pi into 2.5 into 10 power, இது minus 7 மேல போச்சுனா minus 5. So 4 into 2.5, okay, which is 10. So 10 pi into 10 power minus 5. Pi வந்து 3.14 இல்லையா? 3.14 approximately. Again இந்த 10 இங்க வந்துச்சுனா 10 power minus 4. This is the magnetic field. Unit is SI unit Tesla. So 3.14 in 10 power minus 5 Tesla. Okay, again this is not a hard question. As you can see, data collect பண்ணோம், direct formula substitute பண்ற question. Calculation also is easy. Okay, actual neat question. So I'll categorize this as again an easy question. Let's go to that first page, and here we'll write this as easy question. Okay, so இது வந்து this is from moving charges and magnetism chapter. Sorry, and it's an easy question. It's a problem. Okay, right, now back. So now we go for the next question. Okay, we finished this question just now, and again daily calculate solution now PDF answer. Next we go for the next question. So two bodies of mass. So we have the data. Let's say M1, M2 are tied to ends of a massless string. The string passes over a pulley which is frictionless. Diagram கொடுத்துட்டாங்க. The acceleration of the system in terms of acceleration due to gravity. They want you to find a acceleration of the system. And again, நான் full long teach பண்ணிருக்கல, டைரக்டா சொல்லிறேன். So we know that if I want to find the acceleration, we have to go for loss of motion. Okay, loss of motion idea is F net is equal to ma. இங்க என்ன forces act ஆகும்? The only force acting here is 60 and 40. And if we know acceleration positive negative பார்க்கிறது, this is positive direction, this is negative direction, because இது கீழ மூவ் ஆகுது, இது வந்து okay, so இது மேல மூவ் ஆக போகுது, but I know this is my positive direction, so this force is negative here. Okay, so அப்ப F net போடும்போது 60 is positive and object மூவ் ஆகிற directionலயே இருக்கு, 40 is negative and object move ஆகுது, object மேல இல்ல மூவ் ஆகுது, அதுக்கு opposite directionல இருக்கு. So this is 60 minus 40 is equal to m. M is 6 plus 4, 8. Is it okay? So this is 20 equal to 10a. A is equal to 2 meter per second square. Okay, now the thing is அவங்க g வச்சே போட்டிருக்காங்க, நான் அதை கவனிக்கல. So நீங்க என்ன பண்ணலாம், a is just இதை நீங்க வந்து 10 by 5 னு எழுதலாம் இல்லையா, which is like g by 5. கொஞ்சம் டைம் சேவ் பண்ணிருக்கலாம். So this is g by 5. Is this okay?
Done. So this is the answer for it. Again, it's a straightforward question. Okay, well, steps when open the usual, you mark the forces, free body diagram for mark the external forces, use F net equal to ma. So this is, again you can see it's a straightforward question. இதுக்கு ஒரு shortcut formulaவும் இருக்கு, memorize பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைங்க. வேணும்னா whenever you have a pulley problem, difference by sum of mass into g அப்படின்னு சொல்லுவாங்க. But again I don't request you to go through any memorize any shortcuts சொல்லிடுறேன், but அது யூஸ் பண்ண வேண்டிய உங்களுக்கு அவசியம் கிடையாது. So this is 6 minus 4 by 6 plus 4 into g. So this is 2 by 10 into g, which is g by 5. பார்க்க இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும், ஒரே ஸ்டெப்ல போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. பட் இந்த ஷார்ட் கட்ஸோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுக்கு நீங்க நிறைய இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நிறைய ஃபார்முலா மெமரைஸ் பண்ணியிருந்தா தான் அதில் ஒன்று இங்கே இப்பாவது தேவைப்படலாம், அது அவ்வளோ வர்த்து கிடையாது. ஸோ டூ இட் நார்மலி, you will have sufficient time if you have followed the ideas I have told you in how to prepare and the NEET series-ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Okay, right. So don't memorize இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணாதீங்க. But I'm just showing you it's there. ஸோ அதனால் இப்படியும் போடலாமே இதையும் விட்டீங்க அப்படின்றதுக்கு சொல்லியிருக்கேன். Not always required. Let's go. இது வந்து again it's a straightforward question. It's not an easy question. This is from laws of motion chapter. So third question is from laws of motion chapter. It's an easy question and it's a problem. Okay, right. Now again we'll go for the next question. Right. So as usual I have to collect the data. So என்ன கொடுத்திருக்காங்க, they have given the ratio of contributions made by the electric field and magnetic field components to the intensity of electromagnetic wave. Okay, so இது factual question. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபார்முலா வச்சு போடலாம், பட் இது வந்து நீங்க ஒரு ஃபேக்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர்ல தெரியும் உங்களுக்கு. அது முக்கியமான பாயிண்டே வந்து எனர்ஜி இஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தட் இஸ் த எனர்ஜி இன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் சேம் ஆஸ் எனர்ஜி இன் த magnetic field. Energy density equal தான் இருக்கும். So the ratio is 1:1. So this is actually a factual question. நீங்க வேணா நீங்க போட்டு சால்வ் பண்ணலாம், but it's one of the facts you are expected to know about EM wave. So it's a direct question, nothing to solve. Okay, right. So we'll go and mark it. So it's a theory question. Technically you don't even have to solve it, you can even remember it as a fact. Let's go and mark it. So in the question one, it's from EM waves chapter. Easy question, a theory question. Okay, it's like a fact. உங்களுக்கு பெருசா வந்து எதையும் போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த question. Right. So again data என்ன சொல்றாங்க, so in a certain region of space with volume கொடுத்திருக்காங்க, SI யூனிட்ல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. The electric potential is found to be, okay, potential இது வந்து volume capital V வச்சுக்கலாம், volt throughout the magnitude of the electric field in the region. So electric field கேக்குறாங்க, potential கொடுத்திருக்காங்க. So what is the relationship between electric field and potential? E is equal to minus dV by dr. Correct? At a given region. Okay. Now they said that electric field is found to be constant. Okay. It's found to be 5 volt throughout, which means V is always a constant. Irrespective of the region, V is constant. Appo V is equal to 5, which is a constant. Constant differentiate பண்ண என்ன வரும்னா அதான் electric field. dV by dr it's 0. Therefore electric field is 0 in this region. எந்த regionல எங்க 5 volt maintain ஆகுதோ, equipotential surface இருக்கோ, அங்க electric field 0. அந்த regionல electric field 0. Is it okay? Because the potential is not changing. I hope you understand. Is it okay? So this is 0. It's a straightforward question again. Okay, so this is a direct formula எடுத்து போற மாதிரி question. Intricate ideas இல்ல. So this again categorized as a easy question. Let's go again போய் மார்க் பண்ணிடலாம். அடுத்த question நம்ம பார்த்தது, this is from electric charges and field chapter, electric potential chapter. Electric potential, it's an easy question and a problem. Okay, straightforward formula வைத்து போட வேண்டிய questions. Okay, so முடிச்சிட்டோம் இல்லையா? So we have completed this next 96. Let's collect the data. The average thermal energy for monatomic gas. Okay, it's again a factual question. Okay, so நீங்க average thermal energy for any system அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த போல்ட்ஸ்மேன் லா போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இதுல உங்களுக்கு வர்றது average thermal energy, total energy வேற, வெறும் thermal energy கேட்டாங்க அப்படின்னா it's only the kinetic energy which is equal to, நீங்க எந்த டைப் ஆஃப் கேஸ் எடுத்தாலும் kinetic energy மட்டும் எடுக்கிறீங்க due to translation is equal to 3/2 kBT.
again a direct formula, direct fact, kinetic theory of gases la varra idea. நீங்க அங்க என்ன பாப்பீங்க, கைனடிக் எனர்ஜின்னு பாப்பீங்க, ரொட்டேஷனல் எனர்ஜின்னு பாப்பீங்க, யூஸ்வலி வைப்ரேஷன் எனர்ஜி விட்டுருவீங்க. இதை ரெண்டுத்தையும் கலந்தீங்கன்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இது கைனடிக் எனர்ஜி ஆஃப் translation, kinetic energy of rotation சொல்லுவோம். whenever they say thermal energy, it is only due to kinetic energy. அதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ அப்போ thermal energy ன்னு கேட்டா இட்ஸ் only due to kinetic energy. kinetic energy எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு அது மோனோவோ டையோ ட்ரையோ இட்ஸ் 3/2 தான். அகெயின் இட்ஸ் அ ஃபேக்ட், டைரக்ட் ஃபேக்ட், கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். 3/2 kBT புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். அகெயின் ஃபேக்சுவல் கொஸ்டின். ஸோ அதனால இட்ஸ் அ ஈஸி கொஸ்டின். I'll take it as a theory question. ஏன்னா இதை ஃபார்ம்ல நம்ம டிரைவ் பண்ணல, சப்ஸ்டியூட் பண்ணல, சால்வ் பண்ணல, டைரக்டா மார்க் பண்ணும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல இருக்கிற ஒரு ஃபேக்ட் தான். ஓகே, ஸோ வில் டைரக்ட்லி கோ. அகெயின் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்து வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல இருந்து வந்துச்சு. கைனடிக் தியரி. ஸோ இட்ஸ் அ ஈஸி கொஸ்டின், இட்ஸ் அ தியரி கொஸ்டின். ஓகே ரைட், குட், லெட்ஸ் ப்ரொசீட். நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. யா, இதை முடிச்சிட்டோம். அடுத்த let's correct it. இப்போ என்னன்னா find the torque tau கேக்குறாங்க about the origin when a force, இது force vector கொடுத்துட்டாங்க, acts on a particle whose position vector is, position vector r vector. So position vector is taken with respect to origin, so அது பிரச்சனை இல்லை. டைரக்டா torque ஆன ஃபார்முலா r cross f. so r என்ன கொடுத்துருக்காங்க 2k cap cross f வந்து 3j cap. 3 2s are 6 into k cap cross j cap. இது டைரக்டா நீங்க இருந்தாலும் ஓகே, பட் I'm going to tell you, remember I J K cyclic. Is it okay? So இந்த ஆர்டர்ல போனீங்கன்னா வரும். so k cross j, k cross j னா நான் ஆர்டர் மாத்தி போறேன், ஆப்போசிட்ல போறேன். so it is minus I cap. so it is minus இந்த நம்பர் 6, இது மல்டிப்ளை பண்ணா I cap. so this is the torque, minus 6 I cap. again it's a easy straightforward question. It's not a hard one. Direct substitution, the direct formula. So again we'll mark it. Sorry, once again we'll mark it. So this is from system of particles. Okay, rotational motion is a system of particles. It's an easy question and it's a problem. Though it's a problem, it's very easy. Straight and substitute panni mudichtinga. All right, let's go to the next one. Torque mudichtom. Next. But next question is the mean free path of a gas with molecular diameter d and number density n can be expressed as. So mean free path, normal symbol is lambda with a molecular diameter d கொடுத்துட்டாங்க, diameter number density n கொடுத்துருக்காங்க. again it's a straightforward formula, 1/√2 n pi d square. handwritten notesல kinetic theory of gasesல லாஸ்டா இருக்கிற ஐடியா. direct formula அவங்க சப்ஸ்டிட் பண்ண சொல்ல எதுவும் பண்ண சொல்ல. ஸோ direct picking, it's like a theory question. ஏன்னா டேட்டா ஃபார்முலா கேட்டிருக்காங்க, எந்த சப்ஸ்டியூஷனும் இல்லை அப்படின்றதுனால இட்ஸ் அ தியரி கொஸ்டின். ஓகே, உங்கள் என்சிஆர்டி புக்லையும் இருக்கிற டைரக்ட் ஃபார்முலா தான். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ரிமூவ் ஆல். திஸ் இஸ் த ஆன்சர் அண்ட் வில் ஜஸ்ட் மார்க் இட். இட்ஸ் a straightforward question. Let's go. So this is kinetic theory of gases. So this is easy and this is theory question. Remember when I say theory, what I mean by it, it's like நீங்க calculate பண்ணாம டைரக்டா போட முடியுது, நான் தியரி நடிக்கிறேன். அது வேர்ட்ஸ் இல்லை, ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. that's the logic and meaning by problems and theory. okay right, முடிச்சிட்டோம். okay, go for this. right, so the energy equivalent of 0.5 gram of mass. so they have given me the mass, gramsல இருக்கு. energy equivalent E கேக்குறாங்க. okay, so E க்கும் M க்கும் very famous equation, E is equal to mc square. but remember I have told you, whenever you substitute, everything should be in SI units. இங்க mass வந்து கிராம்ல கொடுத்திருக்காங்க, so I have to convert it into kilogram. கிலோனா 10^3, so -3 போட்டு convert. C வந்து obviously 3 into 10^8 the whole square. அப்படியே வச்சுக்கோங்க, 0.5 into 10^-3 into 9 into 10^16. 9ல பாதி 4.5 into 10^-13. This is the energy SI unit. எல்லாமே SI க்கு மாத்திட்டோம் இல்லையா? so this is the SI unit, joule. this is 4.5 into 10^13 joules, just a 0.5 gram. again this is from modern physics chapter. okay, done. It's a very simple question. It's straightforward substitution. so this will also be graded as an easy chapter.
Okay, so this is from modern physics, specifically dual nature. To be specific, oops, sorry. Okay. So either one, we take it as nuclei தான் E equal to mc square பண்ணுவீங்க. So it's an easy question. It's a problem, obviously. Let's remove this. Okay, அடுத்தது பண்ணியாச்சு. We'll go for this. Right. So a screw gauge has a least count of this. So least count கொடுத்துட்டாங்க. There are 50 divisions in the circular scale. The pitch of the screw gauge அப்படின்னு கேட்குறாங்க. Okay, so screw gauge கொஸ்டின் சொல்றது கொஞ்சம் ரேர் தான். நார்மலாக லாஸ்ட் 2 years இதில் வரல, இப்போ வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் ஸ்க்ரூ கேஜ்? ஸோ ஐ மீன் பிச் ஆஃப் எ ஸ்க்ரூ கேஜ். பிச்னா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஸ்க்ரூ மாதிரி போட்டு ஸ்க்ரூ எடுக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு கேப்பு கொடுக்குற பேர் வந்து பிச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லீஸ் கவுண்ட். ஓகே, அதுக்கும் இந்த பிச்சுக்கும் நம்பர் ஆஃப் டிவிஷனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு pitch by, okay, again formula. Okay, so least count is equal to pitch by number of divisions on the circular scale. So least count கொடுத்துட்டாங்க 0.01 mm. pitch வந்து கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். Number of divisions is 50 divisions. Cross multiply, so I'll be getting 100 by 2 எடுத்துக்கோங்களேன். So this is 0.5 mm. This is the pitch. So 0.5 mm, direct formula. Okay, this that notes about the materials in the first chapter. 11. So again, as you can see, it's a straightforward substitution. So I'll again grade it as a direct question. Okay, so this is from units and measurement chapter. It's an easy question and it's a problem. Okay, right. So we have done 10 questions. The thing is, I don't want to have in the over video na 20 minutes மேல அந்த மாதிரி ஒரு timeline வச்சுக்கலாம்னு பார்க்குறேன். So 20 minutes ஒரு video. I don't want it to be longer. So we have done 10 questions. It's almost 22 minutes now. So we stop with this. மற்றது வந்து அடுத்த பார்ட்ல பார்ட் 1 வச்சுக்கலாம். அடுத்த 10 கொஸ்டினாவே பண்ணலாம். ஏன்னா நம்ம ரொம்ப வேகமா பண்ண விரும்பல. I want to show you all the steps. So we stop with this. Remaining questions part 2. Okay. So stay safe. Take care. Bye-bye.